பாருங்க, அது எப்படி பெங்களூருக்கு மட்டும் தண்ணி இருக்கு? பெங்களூருக்கும் காவேரி ஆறுக்கும் எவ்வளவு தூரம் தெரியுங்களா? 95 கிலோமீட்டர். எவ்வளவு? 95 கிலோமீட்டர். உங்க ஊர்ல காவேரி தண்ணீர் உங்க ஊர் வழியா போகுது. ஆனா பெங்களூர்ல இருந்து 95 கிலோமீட்டர் தள்ளி தான் காவேரி ஆறு இருக்கு. ஆனா அங்க என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 கோடி, எவ்வளவு? 1 கோடி 2 கோடி இல்ல, 10,000 கோடி செலவு பண்ணி அந்த காவேரி தண்ணீரை 95 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் பெங்களூருக்கு கொடுக்கலாம். எவ்வளவு? 95 கிலோமீட்டர் தூக்கி கொண்டு போய் பெங்களூருக்கு கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்டேறாங்க. அந்த பெங்களூர்ல இந்த தண்ணி கொடுக்கறதுனாலதான் அத்தனை தொழிற்சாலைகள் அமையுது. கார் கம்பெனில இருந்து, டிவி கம்பெனில இருந்து, ஐடி கம்பெனில இருந்து எல்லா கம்பெனியும் வர்றதுக்கு காரணம் தண்ணீர். நம்ம காவேரி தண்ணீரை அங்க பெங்களூர் கொண்டு போய் கொடுக்கறாங்க. அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? 10,000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. கடந்த 10 வருஷத்துல மட்டும் 5,000 கோடி. இந்த வருஷம் புது திட்டம் 5,500 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா தர்மபுரிக்கு ஒரே 1 ரூபா ஒதுக்கல. உங்களுக்கு காவேரி தண்ணீர் உபரி நீரா ஆறுல நம்ம தண்ணி உபரி நீரா கொண்டு போய் ஆறுகள்ல இருந்து போய் நதியில கலக்குது. ஆனா அந்த தண்ணியை நம்ம மக்களுக்கு கொடுக்க மாட்டேறாங்க. ஏன்னா அதுக்கு செலவாகும். அந்த செலவுக்கு பதிலா தேர்தல் நேரத்துல உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து இல்ல 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து உங்க வாக்க வாங்கிடலான்ட்டு. பெங்களூர்ல அது நடக்காது. அவன் படிச்சவன், அவன் என்ன பண்ணுவான்? நீ எனக்கு தண்ணி கொடுக்கலன்னா உனக்கு ஓட்டே கிடையாதும்பா. அடுத்த முறை மாத்தி குத்துவான். ஆனா நம்ம தமிழர்களுக்கு ஒரு மறதிங்கிறது ஒரு வியாதி இருக்கு. ஒவ்வொரு 5 வருஷமும் மறந்துடுறோம். தண்ணி வரலைன்னா என்ன, எவ்வளவு கஷ்டமானாலும் படட்டும், நம்ம மக்களுக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்துல மறந்துட்டு கொண்டு போய் வாக்க போட்டுறோம். தயவு செஞ்சு அதை மாத்துங்க. 10,000 கோடி பெங்களூர்ல செலவு பண்றான். ஆனா இங்க 1 ரூபா செலவு பண்ண மாட்டேங்கிறான் நம்ம காவேரி தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. முதல் முறையா ஒரு வேட்பாளர், உங்களுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன், இலவசம் கொடுக்க மாட்டேன், ஆனா உங்க ஊருக்கு தண்ணீரை கொண்டு வரேங்கிறாங்க. காவேரி தண்ணீரை நான் போராடி திட்டமை கொண்டு வந்து அந்த தண்ணியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறேன், உங்க நீர்நிலைகளை நிரப்புறேன், ஏரி குளம நிரப்புறேன்னு சொல்றாங்க. ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. மாம்பழம் சின்னத்துக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க வந்து நல்லதை செய்வாங்க. உங்க வீட்லயே உங்க அம்மா பேச்சையோ, உங்க தங்கச்சி பேச்சையோ, உங்க மனைவி பேச்சையோ, உங்க பாட்டி பேச்சையோ கேட்டீங்கன்னா வீடு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்மணிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த நாடும் நல்லா இருக்கும். 60 வருஷமா ஆண்கள் மட்டுமே எம்பியா ஜெயிக்கிறாங்க தர்மபுரியில. ஒரே ஒரு பெண் வேட்பாளர் கூட ஜெயிக்கல. இந்த முறை உங்க வீட்டுல தங்கச்சி, அக்காவா, அம்மாவா நினைச்சு சௌமியா அன்புமணிக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு காவேரி ஆற உங்க ஊருக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. பெங்களூர்ல ஒரு மாசமும் அந்த தண்ணிய காவேரியில இருந்து எடுத்துட்டு வந்து பெங்களூர் கொடுக்கறதுக்கு மின்சார செலவு எவ்வளவு தெரியுங்களா? 45 கோடி. ஒரு வருஷத்துக்கு 550 கோடி. 5 வருஷத்துக்கு 2,500 கோடி மின்சார கட்டணம் மட்டும் கொடுக்கறாங்க. ஆனா நீங்க 20 கோடியில 5 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களை விலைக்கு வாங்கிடுறாங்க. 20 கோடி செலவு பண்ணா போதும். 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்தா நம்ம வாக்கு கொண்டு போய் குத்திடுறோம். அவன் ஜெயிச்சுட்டு நம்ம தொகுதி பக்கமே வர்றது கிடையாது. ஆனா நம்ம வேட்பாளர் இந்த முறை என்ன சொல்றாங்க? உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறோம், காவேரி ஆத்த கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இந்த முறை பெண் வேட்பாளரை நீங்க ஜெயிக்க வைக்கிறீங்க. ஜெயிக்க வைக்கலாம். பெண்மணிகள் இத்தனை பேருங்க, ஆண் மட்டுமே ஒரு பெண்மணி வந்து நிக்கிறாங்க. பெண்கள் வாக்கு போடுவீங்களா? சொல்லுங்க. மாமல்ல சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் சொல்லுங்க, இந்த முறையும் ஜெயிக்கட்டும்.